தர்மபுரம் ஊருக்கு நடுவுல சங்கரையாவுக்கு ஒரு சின்ன காய்கறி வண்டி இருந்துச்சு. தினமும் காலையிலேயே பக்கத்து ஒரு சந்தைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறியை கொண்டு வந்து ஊருக்குள்ள அவன் வித்துக்கிட்டு இருந்தான். காலையில வியாபாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயந்தரம் மிஞ்சி போன காய்கறிய அவன் வீணாக்க மாட்டான். சாயந்தர நேரம் மிச்சமான காய்கறி எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில போட்டு எடுத்துக்கிட்டு ஊர் எல்லையில இருக்கிற ஒரு வயசானவங்க தங்குற ஒரு ஆசிரமம். அந்த வயசானவங்க சோமையா, காமாட்சி, ரங்கம்மா 3 பேரும். இவங்களுக்கு ரகசியமா கொடுத்துட்டு வந்துருவான். அவன் செய்யற இந்த தான தர்மத்தை பத்தி அவனுடைய மனைவிக்கு கூட சரியா தெரியாது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறது வெளியில தெரிஞ்சா அந்த உதவிக்கு மதிப்பில்லை அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். அன்னைக்கு சங்கரையா வியாபாரத்தை முடிக்கிற நேரம். அப்பதான் அவனுடைய மனைவியான பார்வதி அங்க வந்தா. ஏங்க, இருட்டாக போகுதுல்ல, கடையை மூடிட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானே? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து வேலை செய்றீங்க. இருட்டானதுக்கு அப்புறமாவது நேரத்துக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் படுத்து தூங்கி ஓய்வெடுக்கலாம்ல. வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் பார்வதி. இதோ மிச்சமான காய்கறி எல்லாம் ஒரு மூட்டையில போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை இப்படியே வச்சிட்டா வீணா போயிடும் இல்லையா? இந்த காய்கறி எல்லாம் நல்லா தானே இருக்கு, என்ன கொஞ்சம் வாடி போயிருக்கு. நாளைக்கு காலையில தண்ணி தெளிச்சு வித்தா அது வித்துற போகுது. தினமும் நீங்க இந்த மாதிரி காய்கறியை மூட்டையில போட்டு ஆத்துல தூக்கி போடுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா தினமும் ராத்திரி இந்த மூட்டையை தூக்கிட்டு எங்க போறீங்க? யாருக்காவது இலவசமா கொடுக்குறீங்களா? அதை கேட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே, பார்வதி, நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துல 3 வேளை வயிறார சாப்பிட்றோம். ஆனா ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாம இந்த உலகத்துல தவிக்கிற ஜீவன்கள் எத்தனையோ இருக்கு. அவங்களுக்கு இந்த காய்கறியை கொடுக்கறேன். அவங்க 2 வேளைக்கு வயிறார சாப்பிடட்டுமே. நான் புரியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன். நாம என்ன இந்த ஊரோட தலைவர் ராமநாதன மாதிரி பணக்காரங்களா? நமக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்தா நம்ம கிட்ட இந்த காய்கறியை தவிர வேற எதுவுமே இருக்க போறது இல்ல. சில நேரம் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத பார்வதி, கடவுள் நமக்கு 2 கையும் காலும் கொடுத்துருக்கிறது நாமளே சம்பாதிச்சு நாமளே சாப்பிட்டுக்கிறதுக்கு இல்ல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் உதவி செய்யறதுக்காக தான். அந்த உதவி தான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். பார்வதி அவன் சொன்னதுக்கு பெருமூச்சு விட்டுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனான். சங்கரையா அந்த காய்கறி மூட்டையை சுமந்துக்கிட்டு ஊர் எல்லையில இருக்கிற ஆசிரமத்துக்கு போய்கிட்டு இருந்தான். அந்த ஆசிரமத்துல குளிர்காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. காமாட்சி இரும்பிக்கிட்டே, சோமை என்ன பசி உயிர் போதுன, காலையில கோவில்ல பிரசாதம் கொடுத்தாங்க, அதை தவிர்த்தன எதுவுமே சாப்பிடலன்னு. நம்ம நிலைமை ஏந்தா இப்படி இருக்கோ? அந்த கடவுள் இன்னும் எத்தனை நாளைக்கு நமக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க போறானோ? என்ன பண்றது காமாட்சி? பெத்த புள்ளைங்க இருந்தாலும் நம்மள இங்க துரத்திட்டாங்க. என் மருமக என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்ன துரத்திட்டா. தினமும் இந்த குளிர்ல மாட்டிக்கிட்டு பசியாலதான் நான் சாம போல தெரியுது. 2 பேரும் கவலைப்படாதீங்க. நம்ம பசியை தீக்க அந்த கடவுள் யாரையாவது அனுப்புவான். தினமும் ஒரு புண்ணியமா வந்து நமக்கு காய்கறி கொடுக்கறாரு இல்ல, அவரு இன்னைக்கு ராத்திரியும் வருவாரு. அப்பதான் சங்கரையா மெதுவா அந்த இடத்துக்கு வந்தான். அவன் தோல்ல சுமந்துக்கிட்டு இருந்த மூட்டையை கீழே இறக்கி வச்சான். என்ன தாத்தா, நல்லா இருக்கீங்களா? காமாட்சி அம்மா, இருமல் எப்படி இருக்கு? இந்தாங்க, உங்களுக்காக காய்கறி கொண்டு வந்திருக்கேன், சமைச்சு சாப்பிடுங்க. ஏன்பா, நீ யாருப்பா? தினமும் வந்து எங்களுக்கு காய்கறியை கொடுத்துட்டு போற. உன் பேரையும் சொல்ல மாட்டேங்கிற. இருட்டுல முகம் கூட சரியா தெரியல. யாருப்பா நீ? பேரெல்லாம் எதுக்கு தாத்தா? அந்த கடவுள் எனக்கு கொடுத்தான், நான் உங்களுக்கு கொடுக்கறேன். நீங்க வயிறார சாப்பிடுங்க, அதுவே போதும். தம்பி, என்னைக்குல இருந்து உன் பார்வை எங்க மேல பட்டுதோ அன்னையில இருந்து ராத்திரி நாங்க பட்னியா தூங்குறதில்ல. நீ கொண்டு வர இந்த காய்கறியை சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குறோம். எங்களை சந்தோஷப்படுத்தின உன் குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்ப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணுப்பா, நாளைக்கு பகல் நேரத்துல வந்து உன்னோட முகத்தை எங்களுக்கு தெளிவா கொஞ்சம் காட்டிட்டு போப்பா. உன் முகத்தை எங்க மனசுக்குள்ள நாங்க பதிய வச்சுக்கிறோம். எங்களால வேற என்ன தர முடியும்? எங்க வாழ்த்தை தவிர உனக்கு. சரிங்கம்மா, எனக்கு நேரம் கிடைக்கும் போது பகல்ல வரேன். ஆனா நான் காய்கறியை கொண்டு வந்து கொடுக்கறேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. செய்யற உதவி 4 பேருக்கு தெரிஞ்சா அப்புறம் அதோட மதிப்பு குறைஞ்சு போயிடும். சரி, நீங்க போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்லி சங்கரையா இருட்டுல அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான். காலையில ராமநாதன் அவன் வீட்டு வாசல்ல சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுதா அவன் கவனிச்சான். ஏங்க, இந்த ஆகாயத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. பட்ட பகல் என்னமோ நடுராத்திரி மாதிரி இருட்டா மாறிடுச்சு. நல்லா புயல் காத்தோட மழை பெய்யும் போல தெரியுது.
நாம அறுவடை செஞ்ச நெல் எல்லாமே வயல்லயே போட்டு வச்சிருக்கோமே, அதை என்ன பண்ண போறோம்? நானும் அதை தான் யோசிக்கிறேன். என்ன பண்றது? நம்ம ஊர்ல மழை பெஞ்சா சாதாரணமா பெய்யறது இல்லையே. நம்ம வீடாவது கொஞ்சம் பெரிய வீடு. மழை பெஞ்சு ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வந்தாலும் எதுவும் ஆகாது. நம்ம ஊர் ஏழைங்க நிலைமை என்ன ஆகுமோ? பாவம் சங்கரையாவோட கடையும் ஆத்து பக்கத்துல தான் இருக்கு. ஆமாங்க, அந்த சங்கரையாவை பத்தி நினைச்சாதான் கவலையா இருக்கு. நல்ல மனுஷன். எவ்வளோ பேரம் பேசினாலும் காய்கறி அதிகமாக தான் கொடுப்பானே ஒழிய குறைச்சு மட்டும் கொடுக்க மாட்டான். அவனுடைய பொண்டாட்டி பார்வதியும் ரொம்ப நல்லவ. கடவுள் அவங்க குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கிட்டா போதும். சரி, நான் இப்பவே ஊருக்குள்ள போய் புயல் வரப்போகுதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி கவனமா இருக்க சொல்றேன். நீ முதல்ல கீழே இருக்கிறது எல்லாத்தையும் மாடிக்கு கொண்டு போய் வை. வெள்ளம் வந்தா எல்லாத்தையும் பாதுகாக்கணுமே. அன்னைக்கு ராத்திரி ஆகாயத்துல இருக்கிற தரை கிழிஞ்சு போன மாதிரி பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. திடீர்னு ஆத்துல தண்ணியும் அதிகமாகி ஆத்து தண்ணியெல்லாம் ஊருக்குள்ள வந்து பாதி வீடுங்க தண்ணியில முழுகிடுச்சு. ஒரு நொடியில ஊர் தெரு எல்லாமே ஆறு மாதிரி மாறிடுச்சு. ஜனங்களோட அழுகை சத்தம் அந்த மழை சத்தத்துல தெரியாமையே போயிடுச்சு. சங்கரையாவோட வீடும் பாதி முழுகி போயிடுச்சு. சங்கரையாவும் அவனுடைய மனைவியான பார்வதியும் அவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து மலைக்கு மேல இருக்கிற கோவிலுக்கு கிளம்புனாங்க. பார்வதி அழுதுகிட்டே, ஏங்க என்னால முடியல, தண்ணி இடுப்புக்கும் மேல வரும் போல தெரியுது, வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாமே தண்ணியில நனைஞ்சு போயிடுச்சுங்க. கவலைப்படாத பார்வதி, உயிர் இருந்தா இது எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கலாம். முதல்ல அந்த கோயிலுக்கு போகணும். என் கையை கவனமா பிடிச்சிக்கோ. எல்லாரும் கோவில் படி ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. ராமநாதனும் லக்ஷ்மியும் எல்லாரையுமே பத்திரமா கோயிலுக்குள்ள போக சொல்லி சொன்னாங்க. யாரும் பயப்படாதீங்க, கோவிலை திறந்துட்டேன், எல்லாரும் உள்ள போங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வரலன்னா என்கிட்ட உடனே சொல்லுங்க. ஐயோ பார்வதி, என்ன இப்படி நினைச்சிருக்க? இந்தா இந்த துணியை வச்சு தலையை தோட்டு. சங்கரையா, உன்னுடைய காய்கறி வண்டி என்னாச்சு? வியாபாரம் போச்சா? எல்லாம் போச்சுமா, எல்லாமே தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சு. நாளைக்கு விடிஞ்சா என்கிட்ட ₹1 கூட இருக்காது. என் வாழ்க்கையே போயிடுச்சுமா. அடுத்த நாள் காலையில மழை நின்னுச்சு. ஆனா ஊரே சின்ன பின்னமா இருந்துச்சு. தண்ணியில பாதி ஊரும் முழுகிதான் போயிருந்துச்சு. ஆனா யாரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரலைங்கிறது மட்டும்தான் சந்தோஷம். இப்படியே சில நாட்கள் போச்சு. தண்ணியும் வத்தி போச்சு. ஊஜனங்க எல்லாரும் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவும் கவலையோட இருந்தாங்க. யாரும் கவலைப்படாதீங்க, நடந்தது ஏதோ நடந்துடுச்சு. எல்லார் வீடும் சேதமாயிருக்கு. நாம எல்லாத்தையும் சரி பண்ணணும். உங்க வீடுங்களை சரி பண்ண என்ன தேவையோ முடிஞ்ச வரைக்கும் நானும் உதவி பண்றேன். இந்த மாதிரி நேரத்துல நாம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா இருக்கணும். பொம்பளைங்க எல்லாரும் வீட்டுல என்ன மளிகை பொருள் இருக்கோ எடுத்துட்டு வாங்க. எல்லாரும் ஒன்னா இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடலாம். ஐயா, எங்களுக்கு ஒரு வழியை காட்டுங்க. எங்களுக்கு விவசாயம் இல்ல. இருந்தது ஒரு காய்கறி வண்டி, ஒரு காய்கறி வியாபாரம். இப்ப அந்த வெள்ளத்துல அதுவும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நாங்க என்ன பசியும் பட்னியுமா இருக்கிறதா? கவலைப்படாதம்மா, உன் நிலைமை எனக்கும் புரியுது. ஆனா இருக்கிறதுல ஊர் ஜனங்க வீட்டை சரி பண்ண நான் எல்லாத்தையும் கொடுக்கறேன். இப்ப திடீர்னு உங்க வியாபாரத்துக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது. சங்கரையாவோட முகம் கூட வாடி போயிருந்துச்சு. அப்பதான் அந்த ஆசிரமத்துல இருக்கிற 3 வயசானவங்க காமாட்சி, ரங்கம்மா, சோமையா முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா, என் பேரு சோமையா. ஊர் எல்லையில இருக்கிற ஆசிரமத்துல இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். என்னாச்சு? உங்க ஆசிரமம் இடிஞ்சு விழுந்துடுச்சா? சரி, சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்றேன், கோவிலுக்கு உடனே போங்க. நாங்க வந்தது நீங்க கொடுக்கற உதவிய வாங்கிட்டு போக இல்ல. எங்களுக்கு உதவி செஞ்ச கடவுள் மாதிரி இருக்கிற மனுஷன் கஷ்டத்துல இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அவருக்கு எங்களால முடிஞ்ச உதவிய செஞ்சுட்டு போக தான் வந்தோம். நீங்க யார பத்திமா சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? அம்மா, இந்த ஊர்ல காய்கறி விக்கிற சங்கரையான்னு இருக்காருல்ல, அவரு எங்கம்மா இருக்காரு? சங்கரையா தலை நிமித்தி நேரா அவங்கள பார்த்தான். அம்மா, அது நான் தாம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட காய்கறி வண்டி வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போனதால என்னால உதவி செய்ய முடியல. பாத்தீங்களா ஐயா, அவர் எல்லாத்தையும் இழந்து நின்னாலும் இந்த நேரத்திலையும் எங்களுக்கு உதவ முடியலையேன்னு கவலைப்படுறாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அங்க இருக்கிற யாருக்கும் எதுவுமே புரியல. ஐயா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஐயா, இந்த சங்கரையா இருக்காரு. கடந்த 2 வருஷமா அவருடைய காய்கறி வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சமாகிற காய்கறி எல்லாத்தையும் அவரே எங்க ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பாரு. இவரோட புண்ணியத்தால தான் இத்தனை வருஷமா நாங்க ராத்திரியில பசி இல்லாம சாப்பிட்டுட்டு படுக்கிறோம். அப்படிப்பட்ட புண்ணியவனை ஒரு தடவை பார்க்கணும்னு தான் நாங்க வந்தோம். ஏங்க, தினமும் ராத்திரி காய்கறியை கொண்டு போய் கொடுத்தது நீங்க இவங்களுக்கு தானா?
இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே. தானம் செய்யறத பெருமையா வெளியில சொல்லிக்க கூடாது பார்வதி. ஆனா இன்னைக்கு தானம் செய்யற வாய்ப்பை கூட கடவுள் எனக்கு கொடுக்கலையே. அந்த வயசானவங்க அவங்க கையில இருந்த ஒரு சின்ன துணிய ஊர் தலைவர்கிட்ட கொடுத்து, ஐயா பெரியவரே, இது நாங்க எல்லாரும் பிச்சை எடுத்து சேர்த்து வச்ச காசு. கடைசி காலத்துல உசுறு போகும்போது எங்களை எடுக்க யாரும் இல்லைன்னா இந்த பணத்தை பார்த்தாவது யாராவது எடுத்து போடுவாங்கல்ல, அதுக்காக தான். ஆனா இத்தனை நாள் எங்க பசியை தீர்த்த சங்கரையாவோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு அந்த பணம் உதவியா இருக்கும் அப்படின்னா அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. வேண்டாங்கம்மா, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை நான் எடுத்துக்கிட்டா என் மனசு கேட்காது. அது உங்ககிட்டயே இருக்கட்டும். பெத்த புள்ள மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சியேப்பா. இப்போ பெத்த தாய் கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்றியே, இந்த பெத்த தாயோட மனசு கஷ்டப்படும் அப்படின்னு உனக்கு தோணலையா? அம்மா, உங்க மனசு ரொம்ப பெரிய மனசு. இங்க பாரு சங்கரையா, இத்தனை நாளா நீ யாருக்கும் தெரியாம அவங்களுக்கு உதவி இருக்க. இப்போ அவங்க உதவியை நீ மறுத்தினா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லையா? உண்மைதாங்க. எதுவுமே இல்லாம இருக்கிற இவங்களே சங்கருக்காக உதவி செய்யறாங்களே, அப்ப எல்லாம் இருக்கிற நாம ஏன் உதவி செய்யக்கூடாது? என் வீட்டுல இருக்கிற அத்தனை பட்டுப்படுவையும் வித்து அதுல என்ன பணம் வருதோ அத நானும் சங்கரோட வியாபாரத்துக்காக கொடுக்கறேன். லக்ஷ்மி அம்மா சொன்னதை கேட்டு ஊஜனங்களுக்கும் சங்கரையாவுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுச்சு. அதனால எல்லாரும் எங்களால முடிஞ்சதை கொடுக்கறேன்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் சங்கரையாவுக்கு கடை கட்டி கொடுக்கலாம், அந்த கடை கட்டுற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஊர்ல இருக்கிற எல்லாரும் உதவி செஞ்சாங்க. அந்த துணியில அவங்களால முடிஞ்ச காசை போட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சங்கர் ஒரு கடை கட்டுறதுக்கு தேவையான காசு அதுல சேர்ந்துடுச்சு. இந்தா சங்கரையா, இது பணம் இல்ல, நீ சேர்த்து வச்ச புண்ணியம். உன்னோட புண்ணியம் உனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. போய் கடை வைக்கிற வேலைய பாரு. சங்கரையா கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. கஷ்ட காலத்துல நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. எனக்கு உதவி செஞ்ச உங்களை நான் மறக்க மாட்டேன். நான் செஞ்சது சின்ன உதவி, ஆனா நீங்க செஞ்சது பெரிய உதவி. என்ன மன்னிச்சிடுங்க. என் புருஷன் ஓட்டுக்கையே எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறாரு, 4 காசு சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாருன்னு திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம். அது கேட்ட வயசானவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஊஜனங்களும் சங்கரையாவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க. மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிச்ச சங்கரையா அவனுடைய கடைக்கு பக்கத்திலேயே அந்த வயசானவங்களுக்கு ஒரு சின்ன வீட்டை கட்டி அவங்கள பெத்த தகப்ப தாய் மாதிரி பார்த்துக்கிட்டான். இப்ப அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. வலது கையில செஞ்ச தானம் இடது கைக்கு தெரியாம பாத்துக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. எந்த ஒரு சுயநலமும் இல்லாம சங்கரையா அந்த வயசானவங்களுக்கு செஞ்ச அந்த சின்ன உதவிதான் இன்னைக்கு அவனுக்கு பெரிய உதவியா மாறி இருக்கு. எப்பவுமே நாம சம்பாதிச்சு நாமளே வாழ்றதுல சந்தோஷம் கிடைக்கலாம், ஆனா அதுல மத்தவங்களுக்கு கொடுத்து பார்த்தா அப்ப கிடைக்கிற சந்தோஷம் சாதாரணமா இருக்கிறத விட பல மடங்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். அந்த ஊர் எல்லையில ராமையாவுக்கு 5 ஏக்கர் வயல் இருந்துச்சு. அந்த வயலுக்கு நடுவுல ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த மரம் சாதாரண மரம் இல்ல, கிட்டத்தட்ட 100 வருஷம் பழைய மரம் அது. அந்த மரத்தோட நிழல்ல நிக்காத ஆட்களே அந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஆலமரம் அவ்வளவு பெருசா ரொம்பவும் பலமா 100 வருஷமா நின்றுகிட்டு இருக்கிற மரம் அது. மனுஷங்க மட்டும் இல்லாம ஆடு மாடுங்களும் அந்த மரத்தோட நிழல்ல ஓய்வெடுக்கும். ஆனா ராமையாவுக்கு மட்டும் அந்த மரம் ஒரு எதிரி. அவனுடைய லாபத்தை அந்த மரம் எடுத்துக்கிட்டு தான் அவனுடைய நினைப்பு. அதிகமா விளைச்சல விளைய வைக்க முடியல அப்படிங்கிற யோசனை தான் அது. சரியா மதிய நேரம் உச்சி வெயில்ல வயல் வேலையை முடிச்சிட்டு வேர்வையை தொடச்சுக்கிட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக ராமையா மரத்தோட நிழல்ல உட்காந்துட்டு இருந்தான். அந்த நிழல் சுகமா இருந்துச்சு, ஆனா ராமையாவோட முகத்துல ஒரு வெறுப்பு தான் இருந்துச்சு. அப்பதான் சீதா சமையல் செஞ்சுட்டு வந்து புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறினா. பாத்தியா சீதா, இந்த மரம் இங்க இல்லைன்னு யாரு அழுதா? இந்த மரம் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த மரத்தோட நிழல் வயல்ல விழுந்து விளைச்சல் எல்லாம் சரியா விளையாம 10 மூட்டை விளைய வேண்டிய இடத்துல 5 மூட்டை தான் விளையுது. நேத்து சந்தையில ஒரு வியாபாரி சொன்னான், வயல்ல மரம் இருந்தா மண்ணோட சத்து எல்லாத்தையும் மரமே உறிஞ்சிக்கும், வயலுக்கு சத்து கிடைக்காதுன்னு. அவன் சொன்னது சரியா தான் இருக்கு. ஏங்க, அது நம்ம தாத்தா காலத்து மரம், அதை போய் இப்படி திட்டுறீங்களே? அது நம்ம வயலுக்கு பாதுகாப்பா தானே இருக்கு. இது இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல விளைச்சல் சரியா வரலன்னா பரவாயில்ல விடுங்க, அது ஒன்றும் அவ்வளோ நஷ்டம் இல்லை. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வேர்வை சிந்த நீங்க எங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த மரத்தோட நிழல்ல தானே. இந்த மரம் கொடுக்குற சுத்தமான காத்து, இந்த நிழல், இதெல்லாம் நீங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும்
உங்களால வாங்கிட முடியுமா சொல்லுங்க? வாய மூடு, உனக்கு என்ன தெரியும்னு பேசிக்கிட்டு இருக்க? இந்த மரத்துல அவ்வளோ பறவைங்க வாழுது. இந்த மரத்தோட நிழல் பட்டு விளைச்சலே சரியா விளைய மாட்டேங்குதுன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா காத்து கொடுக்குது நிழல் கொடுக்குதுன்னு சொல்ற? இந்த வருஷம் எப்படியாவது இந்த மரத்தை வெட்ட தான் போறேன். பக்கத்து வயலெல்லாம் பாரு, எங்கேயாவது மரம் இருக்கா? ஆனா உங்களுக்கு நமக்கு வர்ற லாபத்தை விட அதிகமா வருது. இனி இந்த மரம் இங்க இருக்கக்கூடாது. ஆளை வச்சு உடனே வெட்ட தான் போறேன். மற்ற வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு களைப்பு தீரும் போது அவங்க எங்க வந்து உக்காடுறாங்க சொல்லுங்க? நம்ம வயல்ல நம்ம மரத்துக்கு கீழே தான் வந்து உக்காடுறாங்க. ஊருக்கே நிழல் கொடுக்குற மரம், இதை வெட்டுறேன்னு சொல்றீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கே இந்த மரத்தை வெட்டுவேன். சாயந்தரம் ராமையா வீட்டுக்கு வந்தான். வாசல்ல அவங்க அம்மா பார்வதி அம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்க முகத்துல ஏதோ ஒரு கவலை. டே ராமையா, பக்கத்து வீட்டு சோமையா இப்பதான் சொன்னான், நீ அந்த ஆலமரத்தை வெட்ட போறியாமே. உண்மையாவாடா? என்னால இதை சுத்தமா நம்பவே முடியலடா. ஆமாம்மா, நாளைக்கே வெட்ட போறேன். அந்த மரம் இருக்கிற வரைக்கும் விளைச்சல் சரியா விளைய மாட்டேங்குது. லாபம் கிடைக்காம எனக்கு நஷ்டமாகுதுமா. டே பைத்தியக்காரா, அந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியாது? சின்ன வயசுல அந்த மரத்துக்கு கீழே தானடா நீ வளர்ந்த. உங்க அப்பா சாகும்போது கூட சொன்னாருடா, பார்வதி அந்த மரத்தை நல்லபடியா பாத்துக்கோ, அதுதான் நம்ம வம்சத்துக்கான அடையாளம் அப்படின்னு சொன்னாருடா. மரத்தை வளர்க்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாதுடா. அந்த மரத்துல எவ்வளவு பறவைங்க கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த பறவைங்களை அழிச்சா அதோட சாபம் நம்ம குடும்பத்துக்கு வரும்டா. அம்மா, நீ அந்த பழைய காலத்து ஆளுங்க மாதிரி பேசாத. அப்பாவுக்கு என்ன தெரியும்? அப்பாவுக்கு எதுவும் தெரியாது. எல்லாரும் ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டை நெல் எடுக்கிறாங்க. ஆனா நம்ம வயல்ல இந்த மரம் இருக்கிறதால சரியா எதுவுமே விளைய மாட்டேங்குது. எனக்கு நஷ்டம்தான் வருது. இனி அந்த நஷ்டத்தை நான் பொறுத்துக்க மாட்டேன். அந்த மரத்தை வெட்ட தான் போறேன். இயற்கை தாண்டா நம்ம கும்பிடுற கடவுள். அந்த இயற்கையை அழிக்கிறது தப்பு இல்ல. அப்புறம் நாளைக்கு உனக்கு தான் கஷ்டம் வரும். நான் சொல்றத கேளுடா. ராமையா அவங்க அம்மா சொன்னதை காதல போட்டுக்கல. அவன் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான். பார்வதி அம்மா வெளியில உட்காந்து அழ ஆரம்பிச்சாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் இன்னும் முழுசா கூட வெளியில வரல. ஆனா ராமையா கையில ஒரு கோடாலியை பிடிச்சுக்கிட்டு ஒரு வேகத்தோட வயலை நோக்கி நடந்து போனான். அப்போ லக்ஷ்மி வயல்ல களிச்செடியை பிடுங்கிக்கிட்டு இருந்தா. ராமையா வேகமா கோடாலி எடுத்துட்டு வரத பார்த்து அவ அங்க வந்தா. ஐயா, என்னையா இது? கோடாலியை பிடிச்சுக்கிட்டு வரீங்க, மரத்தை வெட்ட போறீங்களா? ஐயா, உங்க காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்குறேங்க ஐயா. நாங்கள் மதியம் சாப்பிடும்போது இந்த மரத்தோட நிழல தான் உட்காந்து சாப்பிடுவோம் ஐயா. எங்கள் குழந்தைங்களையும் இங்கே தான் தொட்டில் கட்டி போட்டு விடுறோம். இப்போ நீங்கள் இந்த மரத்தை வெட்டுட்டா நாங்கள் என்னங்கய்யா பண்ணுறது? லக்ஷ்மி, நீ என் வயல்ல கூலி வேலை செய்கிற பொண்ணு. எனக்கு அறிவுரை சொல்லலாம் வராத. இது ஏன் இடம், ஏன் மரம். நான் எப்போ வேணுனாலும் வெட்டுவேன். உனக்கு நிழல் வேணும்னா வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கோ. அந்த நேரத்துல சோமையா வேகமா அந்த இடத்துக்கு வந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராமையா? இந்த மரத்தை வெட்டுறேன்னு சொல்ற? இவ்வளோ பெரிய மரம் இத்தனை வருஷமா இங்க இருக்கு. இதை வெட்டுறது பாவம்பா. இந்த மரம் உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எங்க எல்லாருக்குமே சொந்தம்தான். நாங்க எல்லாரும் இந்த மரத்துக்கு கீழே தான் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் சோமையா, உன்னோட வயல்ல மரம் இல்லையே? என் வயல்ல இருக்கிற மரத்தை நான் வெட்ட பார்க்கறேன். அதை எப்படி உன்னால தடுக்க முடியும்? ராமையா அந்த கோடாலியால மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான். வெட்டும் போது மரத்துல இருந்து பால் வந்து கொட்டுச்சு. அது மரத்தோட கண்ணீர் மாதிரி இருந்துச்சு. டக் டக் டக்குன்னு ராமையா அந்த கோடாலை வச்சு வெட்டும் போது மரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பறவைங்க எல்லாருமே அதை பார்த்து அந்த சத்தத்தை கேட்டு பயந்து பறந்து போயிட்டாங்க. அப்போ சீதா தூரத்துல இருந்து பார்த்து அழுதுகிட்டு இருந்தா. ஐயோ கடவுளே, அந்த மரம் அழற மாதிரி இருக்கு. பறவைங்க எல்லாம் பயந்துகிட்டு ஓடுது. இந்த சாபம் நம்ம குடும்பத்தை தாக்காம இருக்கணும். ஆனா ராமையா மட்டும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கண்ணுல பேராசையோட அந்த மரத்தை வெட்டிக்கிட்டே தான் இருந்தான். மதிய நேரம் ஆச்சு. மதிய நேரம் அவ்வளவு பெருசா 100 வருஷ காலம் சரித்திரம் இருக்கிற அந்த மரம் அப்படியே வயல்ல சாஞ்சிடுச்சு. அந்த இடம் இப்போ வெறிச்சோன்னு இருந்துச்சு. தரையெல்லாம் வெயில் மட்டும் பட்டுச்சு. அதை பார்த்து சீதா, லக்ஷ்மி எல்லாருமே அழுதுகிட்டு இருந்தாங்க. 100 வருஷமா தலை நிமிர்ந்து நின்னுக்கிட்டு இருந்த மரம் இப்போ சாஞ்சி இருந்துச்சு. இப்படியே நாட்களும் போச்சு. அந்த மரம் இருக்கிற இடத்துல ராமையா விவசாயம் செஞ்சான். முதல்ல விளைச்சல் நல்லா தான் வந்துச்சு. ஆனா அடுத்து வந்த கோடைக்காலம் ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகம். இப்ப எல்லாரும் நிழல்ல உட்காரதுக்கு அங்க நிழல் இல்ல. பூமியும் அனலாதான் இருந்துச்சு. வீசுற காத்தும் சூடாதான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்ன இந்த வருஷம் வெயில் இப்படி இருக்கு? தாகமா இருக்கு. தண்ணியும் இல்ல, நிழலும் இல்ல.
இத்தனை வருஷமா இந்த மரம் இருந்துச்சு. இதோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கடுப்பு தீர உட்காந்துட்டு வேலையை செஞ்சுன்னு இருந்தோம். ஆனா இப்போ இந்த மரமும் இல்லை. நிழல் இல்லாம கூலி ஆட்கள் வேலை செய்ய கூட ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா ராமையா கோவமா தான் இருந்தான். என்ன வேலை செய்யாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே நிழல் இல்லைன்னா வேலை செய்ய மாட்டீங்களா? பணம் வேணும்னா வேலை செஞ்சு தான் ஆகணும். லக்ஷ்மி சோகமா, ஐயா எங்களால முடியாதுங்க ஐயா. இந்த நிழலே இல்லாம வேலை செய்யறது கஷ்டம். தண்ணி பானையை வைக்க கூட கொஞ்சம் கூட நிழலே இல்லை. தண்ணி பானையில இருக்கிற தண்ணியும் சூடாதான் இருக்கு. பொழைக்கிறதுக்காக வேலைக்கு வரலாம், அதுக்கு உசுர விட முடியுமா? மதியம் 2 மணி இருக்கும். பயங்கரமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராமையாவால அந்த வெயில் தாங்க முடியல. தரையில கால் வைக்க முடியல. ஏன்னா கால் சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. காத்தும் அனலாதான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு பானை தண்ணியை எடுத்து பார்த்தா அந்த பானை தண்ணியும் சூடா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்கேயாவது உக்காரலானா எங்கேயுமே நிழல் இல்ல. ராமையாவுக்கு தலை வெடிக்கிற மாதிரி பயங்கரமான தலைவலி. சூர்யா அவனுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. ஐயோ, வெயில், அனல் என்னால் தாங்க முடியலை. மரம் மட்டும் இருந்திருந்தா அந்த நிழலில் நான் உட்காந்துருப்பேன். ஜில்லுன்னு காற்று வந்திருக்கும். எனக்கு ஏதோ தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கே. யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ராமையாவுக்கு மயக்கம் வந்துருச்சு. அவன் மரத்தை வெட்டி போட்ட அதே இடத்துல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இது தூரத்துல இருந்து பார்த்த சோமையா, சீதா 2 பேரும் பதட்டமா ஓடி வந்தாங்க. ராமையாவோட முகத்துல தண்ணியை தெளிச்சு அவனை எழுப்புனாங்க. ராமையா முகமே செவந்து போயிருந்துச்சு. ராமையா, என்னாச்சு? வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டியா? இப்போ புரியுதா? உன்னோட மரம்தாப்பா உனக்கு ஆதரவா இருந்துச்சு. இப்போ அந்த மரத்தோட நிழல் இல்லைங்கிறதால நீயே வெயில் தாங்க முடியாம மயங்கி விழுந்துட்ட. நீ பண்ண தப்பு உனக்கு புரியுதா? ஏங்க, அந்த மரம் மட்டும் இப்ப இருந்திருந்தா நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு உதவியா இருக்கும். அவ்வளவு பெரிய மரத்தை வெட்டி சாச்சிட்டீங்களே, மறுபடியும் அந்த மாதிரி ஒரு மரம் நமக்கு கிடைக்குமா? ஏங்க இப்படியெல்லாம் பண்ணீங்க? சீதா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்பு தான். ஆனா ஏதோ விளைச்சல் அதிகமாக விளையணும், லாபம் அதிகமாக கிடைக்கணுங்கிற பேராசையில் 100 வருஷம் பழைய மரத்தை வெட்டிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது, அந்த மரம் எனக்கு எதிரி இல்லை, தாய் மாதிரின்னு. நான் இப்போ தாய் இல்லாத அனாதையாக நிற்கிறேன். அந்த நேரத்துல பார்வதி அம்மா அங்க வந்து, இப்பதான் உனக்கு புரியுதா? அன்னைக்கு பெத்த தாய் நான் சொன்னனே, அப்போ நீ கேட்டியா? கேட்கலல, அதுக்கான தண்டனையை தாண்டா இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஐயா, உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த மரம் எங்களுக்கும் அம்மா மாதிரி தான். அதோட நிழல தான் இத்தனை நாள் இருந்தோம். இப்போ அம்மா இல்லாமல் நாங்களும் அனாதையாக தான் இருக்கோம். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் பண்ண தப்ப நான் உணர்ந்துட்டேன். இந்த மரத்தை என்னால் மறுபடியும் உயிரோடு கொண்டு வர முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக நான் வேற பிராயச்சித்தம் பண்ணுறேன். என் வயலில் நிறைய மரங்களை வளர்க்க போகிறேன். விளைச்சல் கம்மியானா பரவாயில்லை, ஆனால் நிறைய நிழல் கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னா ராமையா. இப்படியே சில நாட்களும் போச்சு. ராமையா, சீதா எல்லாரும் சேர்ந்து அவங்க வயல்ல நிறைய மரங்களை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லா வேலையும் செய்யும் போது ரொம்ப சோர்வா இருந்தாலும் கூட, ஏங்க இந்த செடியெல்லாம் எப்ப வளர்ந்து பெருசாகும்னு தெரியலல்ல. என்னைக்கு வளருதோ வளரட்டும். நானே இல்லைனாலும் இந்த மரம்லாம் வளர்ந்து ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும். என்னோட பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன், இந்த மரத்தை மட்டும் நீங்கள் வெட்டிடாதீங்க, அப்புறம் அனாதையாயிடுவீங்கன்னு. அப்போ திடீர்னு ஆகாயத்திலிருந்து மடத்துலி ராமையா மேல பட்டுச்சு. அது ஆகாயத்தோட ஆனந்த கண்ணீர் மாதிரி இருந்துச்சு. அந்த கண்ணீர் துளி ராமையாவை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஆகாயம் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து ராமையா, சீதா 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு சின்ன செடி வளர்ந்து பெரிய மரமாகணும், அந்த மரத்தோட நிழல் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா சாதாரணமான நாட்கள்ல அது நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு மரத்தை வெட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய பாவ செயல்.